இந்த தளபதி கச்சேரி சாங் வந்து வியூஸே போல் அவ்வளோதான், விஜய் சாப்டர் க்ளோஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லிச்சிங்க ஊப்பிங்கெல்லாம். பட் ரியாலிட்டி என்னன்றது பார்த்தாவே தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 49 மில்லியன் போயிருக்கு. அது தெரிஞ்சு தான் பார்த்தாங்களா இல்லை சும்மாவே பார்க்காமையே சொல்கிறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி பராசக்தியில் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா 13 மில்லியன், 13 மில்லியன் தான் போயிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு அவரு இறங்கிடுச்சு, பாலிடிக்ஸ் விட்டு வந்துடுவார், அதனால தான் இதில் வந்தார், அப்படி இப்படின்னு ஏதோ கட்டுக்கதெல்லாம் சொல்லி அவங்கள பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்ட பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் பராசக்திக்கும் கிளாஷ் கிடையாது. ஜனநாயகன் எதுன்னு தெரியும் இல்லையா, ரெட்ஜெயின், அதுக்கு மட்டும்தான் கிளாஷு. அதே மாதிரி விஜயண்ணாக்கும் உதயநிதிக்கும் கிளாஷு. அதை விட்டுட்டு வந்து சிவகார்த்திகேயன் போட்டியா விஜய் போட்டியா சிவகார்த்திகேயன்லாம் கிடையாது. அவர் எப்போ துப்பாக்கி குத்தாரோ அவர் ரூட்டுக்கு அவர் போகிறாரு. விஜயண்ணாக்கு மக்கள் ரூட்டுக்கு வந்துட்டார். ஸோ அதனால் வந்து இதை கம்பேர் பண்ணுறதை விட இங்கே யாருக்கு போட்டின்றதை வந்து மக்கள் வந்து ஜனவரி அன்னைக்கு முடிவு பண்ணுவாங்க. இப்போ கிளாஷே பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் டு ரெட்ஜெயின், அதுதான் இப்போ முக்கியம். இப்போ எவ்வளோ மார்க்கெட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 crores வரைக்கும் ஜனவரி ப்ராஃபிட் மட்டும் எடுத்திருக்கு. படமே வெளியே வராத ஓடிடி மியூசிக் ரைட்ஸு டேபிள் ப்ராஃபிட்னு டோட்டலாக வந்து ப்ரொடியூசர் கையிலே இப்போ இருக்குது. பட் ஆனால் அது அஃபிஷியலாக ஒன்றும் வரல. அது கூடிய சீக்கிரம் வந்து விரைவில் எதுக்கு எந்தெந்த கொடுத்துருக்கோன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தளபதி மார்க்கெட் அப்படி. ஏன்னா இது லாஸ்ட்டு படம், எல்லாமே வந்து லாஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போவும் நம்ம பார்த்து தான் சொல்கிறோம், பராசக்தியும் இல்லை ஜனநாயகம் கிளாஷே கிடையாது. இங்கே வந்து ஜனநாயகன் ரெட்ஜெயின் மட்டும்தான் கிளாஷு. அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். விஜயண்ணாவையும் சிவகார்த்திகேயனும் கம்பேர் பண்ணி கிளாஷ் பண்ணுறதே வேண்டாம். நம்மளை வச்சு தான் அவங்க அடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால் வந்து நம்ம அது தேவையில்லாத இன்வால்வ் ஆகலாம். நம்ம போய் படமாகவே பார்த்துட்டு வருவோம். பொலிட்டிக்கலை பற்றி அங்கே பேசுவோம், எங்கே பேசணுமோ அங்கே பேசுவோம். அதனால் வந்து இந்த படத்தோட இந்த பொலிட்டிக்கலில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. அவங்க பண்ணலாம், நம்ம பண்ணக்கூடாது. ஸோ 9ஆம் தேதி அன்னைக்கு அந்த படத்தோட ரிசல்ட் தெரியும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க ரெட்ஜெயின்ட்டா ஜனநாயகன்ன்றது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம இதுக்கு சொல்லிட்டு அதெல்லாம் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். 9ஆம் தேதி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து டிசம்பரில் வந்து ஆடியோ லான்ச் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. பட் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தால் விஜய் வந்து ஸ்பீச் பண்ணுவாருன்றது தெரியல. எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது அஃபீஷியலாக நவம்பர் எண்டில் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் வெற்றி நாயகனாக வரும். அதுதான் நம்ம மக்களோட எண்ணம்.